எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கூலி படத்தோட ஓவரால் கலெக்ஷன், அதாவது 14 நாட்கள்ல கூலி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கூலி படத்தை பத்தின நெகட்டிவிட்டியை இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட ஹேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நன்றிகள்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போற நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஷாக்காக போறீங்க. இதுக்கான நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணத்தான் போறீங்க. ஸோ வாங்க நேராக வீடியோ கொடுப்பலாம். ஓகே, ஃபர்ஸ்டா இந்த கூலி படத்துக்கு எழுந்த விமர்சனங்கள் எதிர்மறையா இருந்துச்சு. இன்னைக்கு கூலி படத்தை பத்தி பேசாத ஒரு யூடியூப் சேனலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹாட் சென்சேஷனா வேர்ல்டு வைடா இந்த கூலி படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாகவும் பேசிட்டு இருந்தாங்க, நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடாதுப்பா தேராதுப்பான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எழுதி விட்டாங்க. ஏன்னா உபேந்திராவை நல்லா யூஸ் பண்ணல, அதே மாதிரி சத்யராஜ் நல்லா யூஸ் பண்ணல, ஸ்ருதிஹாசனை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அட எதுக்குப்பா இந்த ஆமீர் கான் வந்துட்டு போனாரு, அட எதுக்குப்பா இந்த சாபின் சவீர் இவ்வளோ தூரம் கதையில் இழுத்துட்டு போனாங்க அப்படின்ட்டு சொல்லாத அக்கப்போருங்க. அந்த அளவுக்கு இந்த கதையை பற்றி விமர்சிக்காத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கி விட்டானுங்க. எங்கே இந்த படம் 1000 கோடி அடிக்கும், 500 கோடியை கிராஸ் பண்ண என் மீசை எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சானுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படம் எடுத்துக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 14 நாட்களில் கிட்டத்தட்ட 520 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அள்ளிட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இவ்வளோ பெரிய கேஸ்ட் க்ரூவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளோ கேஸ்ட் இருந்தனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படலாம். ஆனால் அப்படி ஒரு கேஸ்ட் க்ரூ இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த அளவுக்கு அவரோட ஒரு மேஜிக் இருக்கிறதுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்துட்டு போச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்னதான் ஸ்கிரிப்டில் சொதப்பிட்டாருன்னு நானே என் வாயால் சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த கூலி படம் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ரீச் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கலாம். சரி, இன்னொரு பக்கம் என்ன பேசிக்கிறான் எப்பா கூலி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகலை. அப்போ கூலி படம் மட்டும்தானே தியேட்டரில் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் கலெக்ஷன் வராமல் என்ன பண்ணும், பொழுது போயின்னா படம் பார்க்க தானே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசிக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அது மேட்ரு கிடையாது. இன்னொரு பக்கம் இப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாமே, ஆனால் சூப்பர் ஸ்டார் படம் ஓடுதப்பா, நம்ம படமெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா ஓடாதுன்னு சொல்லி பயந்து போய் கூட ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க. கிட்டத்தட்ட இந்த படம் ஜெயிலர் படத்தோட 650 கோடியோ சம்திங் அந்த ரேஞ்சில் ஒரு டார்கெட் வச்சிருக்கு. அந்த டார்கெட்டை இந்த படம் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சிடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டரில் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் மாற்றப்படும். அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இன்னொரு 100 கோடி கிராஸ் ஆயிடுச்சுன்னா சூப்பர் ஸ்டாரோட ஒரு டார்கெட்டை அவரே முறியடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா கிட்டத்தட்ட ரஜினியோட 3 படங்கள் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 2.0, ஜெயிலர், அடுத்ததான் நம்ம கூலி படம். இப்படி இந்த 3 படங்களும் 500 கோடியை கிராஸ் பண்ணது தமிழில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டும்தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. வேற எந்த நடிகர்களும் பண்ணலை அப்படிங்கிறத மாறு தட்டி சொல்லிக்கிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இன்னைக்கு 525 கோடின்னு சொல்கிறாங்க. தமிழில் மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடி கலெக்ஷன் அள்ளி இருக்கு. மீதி ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி அங்கங்கே கர்நாடகா, ஆந்திரா, நம்ம டெல்லி, அதுக்கப்புறமா அங்கே நார்த் சைடில், அது போக கேரளா, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஒரு 100 கோடி கலெக்ஷன் இருக்குது. வெளிநாடுகளில் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 210 கோடி கலெக்ஷன் அள்ளி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்கிறாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல். ஆனால் இந்த படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் இன்னும் வாய் திறக்காமல் இருக்காங்க. அவங்களும் அஃபீஷியலாக இந்த படம் இவ்வளோ கோடி போட்டோம், இவ்வளோ கோடி லாபம் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த படத்தை பார்க்க போயிடலாம். அப்படி இன்றைக்கி கூலி படத்தோட வைப்பு ஏறிக்கிட்டே போயிருக்கு. நாளுக்கு நாள் ஸ்க்ரீன்ஸும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இவங்க சென்னையில் ஒரு ஹைகோர்ட்டில் இது கொடுத்துருக்காங்க. அதாவது U/A சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் அவர்கள் அப்பீல் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஹைகோர்ட்டில் அதெல்லாம் முடியாதப்பா, வன்முறை காட்சிகள் நீக்குங்க, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்துறோம்ப்பா U/A, அது வரைக்கும் எட்டி கூட பார்த்துடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்களாம் போய் பார்க்க முடியல.
இவங்க டார்கெட் என்னவா இருக்குன்னா, இன்னும் இந்த 18+ இல்லாமல் 18- இந்த குட்டீஸெல்லாம் உள்ள வந்தாங்கன்னா படம் இன்னும் வேறு லெவலில் ஓடுமப்பா, இன்னும் நம்ம நினைக்கிற அந்த டார்கெட் 100 கோடி அச்சீவ் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டில் திரும்பி போயிருங்க, திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு நம்ம கூலி படத்தோட கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா நேற்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேட்டர்ஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. என் ஃப்ரெண்டு கூட ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான். அதில் பார்த்த மக்கள் கூட்டம் அப்படி அள்ளுது. கிட்டத்தட்ட 13 நாட்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 13 நாட்கள் ஆகுது. இருந்தாலும் கூட மக்கள் அவ்வளோ பேர் வந்து வந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் என் ஃப்ரெண்டெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 தடவை பார்த்துட்டேன்னு சொல்கிறான். என்னால் தான் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து குவிகிறாங்க. ஒரு லீவ் டேஸ் கிடைச்சாலும் கூட இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்து ஒரு மேஜிக்கை பண்ணி வச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேனா? அப்போ ஏன் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க? லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட புகழை பரப்பணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவரை பற்றி ஒரு ஒன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி தான் வந்து தேட்டராக கூட்டம் வந்துட்டே போயிட்டுருக்கு. இன்னும் இந்த குட்டீஸ்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா வந்து வேறு லெவலில் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். நம்ம நினைக்கிற டார்கெட்டும் போயிடும். இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் படம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா மொத்த காட்சிகளோ வேறு ஏதாவது வன்முறை காட்சிகளோ அந்த மாதிரிலாம் இது இல்லை. என்ன இந்த சேரில் வச்சு பொசுக்கிற மேட்டருக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் அந்தளவுக்கு ரத்தம் தெறிக்க குறவலையை அறுக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சும்மா என்னமோ அது விஎப்ஸும் கூட கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது குழந்தைகள்லாம் பார்க்குறக்கு அளவு பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப நெருடலாலாம் எந்த சீனுமே இல்லை. அப்படி வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா படம் வேறு லெவலில் மாஸ் பண்ணிடலாம். 1000 கோடி அடிக்கும்னு சொல்லி ஆடியோ லான்ச்சில் ஆகட்டும் இன்டர்வியூஸ்லையாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. 1000 கோடி தான் அடிக்க முடியல. அட்லீஸ்ட் நியர்பை ஒரு 800 crores வந்துட்டு போட்டுமே, அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சென்சார் போர்டை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஏன்னா நம்ம தானே இந்த படத்தை கொண்டாடணும். ஏன்னா பேன் இந்தியா லெவலில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரீச் ஆகிருக்கு. அப்போது ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம தானே இந்த படத்தை புஷ் பண்ணி கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டை கேள்வி கேட்கலாம், தப்பில்லை. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து இந்த கூலிப்படம் வந்து மாசாக இவ்வளோ தூரம் ஹிட் அடித்து ஓடிட்டுருக்கு இல்லையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குஷி ஆகிட்டாரா. ஏன்னா வந்து போட்ட காசுக்கு மேலேயே வந்து எடுத்துட்டனால சூப்பர் ஸ்டார் அப்பாடா, ப்ரொடியூசர் லாபம், நம்மளுக்கு லாபம், மக்கள் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாராம். ஜெயிலர் 2 செட்டில் வந்து ரொம்ப குஷியாக இருக்காராம். நெல்சனை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, இந்த சீன் எப்படி இருக்கலாம், அந்த சீன் அப்படி இருந்துச்சுல ஜெயிலர் 1ல், இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நெல்சன் கூட குதிச்சு துள்ளி குச்சி விளையாடுறாராம். அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேஸில் ஒரு ஒளிவட்டம் தெரியுதான். ஏன்னா வந்து கூலி படம் ஹிட் அடிச்சிருச்சுல, அந்த ஒரு சந்தோஷம்தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓவராலாக சொன்ன மாதிரி தான் கூலி இன்றைக்கி 525 கோடி மேலே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, பார்த்து பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பிடிச்சா மட்டும். நன்றி, வணக்கம்.